மீண்டும் ஆயுதத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்க நண்பர்களே. ரூபாயுடைய மதிப்பு சரிவு, இந்திய ரூபாயுடைய மதிப்பு சரிவு தோல்வி அடைந்ததா மத்திய அரசுடைய பொருளாதார கொள்கை என்ற தலைப்பு தான் இன்றைய ஆயுதத்து நீட்சி விவாதிக்கிறோம். ரூபாயுடைய மதிப்பு டாலருக்கு நிகராக 68 ரூபாய் என்ற அளவுக்கு எட்டியிருக்கிறது. குருடாயுடைய விலை என்பது கச்சா எண்ணுடைய விலை சர்வதேச அளவில் ரூபாயுடைய மதிப்பு டாலருடைய மதிப்பு இந்த ஒட்டுமொத்த பொருளாதார நிர்ணயிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கிறது. அது வரலாறு காணாத அளவுக்கு இவ்வளவு சரிவை சென்றிருக்கும். 2013 என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா கிட்டத்தட்ட $100 மேல இருந்த போது இதே ரூபாயுடைய விலை 68 ரூபாய் இருந்துச்சு. இப்போ அதே க்ரூட் ஆயிலுடைய விலை கிட்டத்தட்ட $30 குறைவாக வந்த பிறகும் கூட இந்த அளவுக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு குறைந்திருக்கிறது. அப்ப இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று வாய்ப்பாக கருதி இந்திய ரூபாயோட மதிப்பு உயர்ந்திருக்க வேண்டிய இந்த தருணத்தில் ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிருக்கு சொன்னா இதற்கான காரணம் என்ன? சர்வதேச காரணங்கள் எப்படி முந்தைய காங்கிரஸ் அரசு சர்வதேச காரணங்களை பட்டியலிட்டதோ அதே போல தற்போதைய பாஜக அரசு சொல்ல போதா. பாஜக அரசு பல முன்முடிவுகளை எடுத்து ஒவ்வொரு விஷயமா ஸ்டார்ட் அப் இந்தியால இருந்து ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டே கொண்டிருக்கும் போது இதெல்லாம் எங்களுடைய ஆட்சியுடைய சாதனை என்று பட்டியலிடுகிறது. இந்த ரூபாயோட வீழ்ச்சி என்பது மிகப்பெரிய பொருளாதார வீக்கத்துக்கு விட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த வீழ்ச்சிக்கு யார் காரணம், யாரை குற்றம் சொல்ல போகிறது, இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்து நீட்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த நம்முடைய காங்கிரஸை சேர்ந்த அகில இந்திய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் நம்முடைய இருந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல பாஜக முக்கிய பிரமுகர் திரு ராமசுப்ரமணியன் நம்முடைய இருந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு அமெரிக்க நாட்டை கேட்க விரும்புகிறேன். இது ஏற்கனவே நான் முதல்ல சொன்ன போல சர்வதேச அளவில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள், சைனாவுடைய பொருளாதாரம், குரூட் ஆயிலுடைய பிரைஸ், இது எல்லாம் சேர்ந்து ஒரு பல காரணிகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மத்திய அரசுடைய பொருளாதார கொள்கை தவறு அப்படின்னு ஒரு முத்திரையில் சொல்லிட முடியுமா? அதாவது இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன எனது பிரதமர் மோடி ஜி அவர்களுடைய கோட் ஒன்று சொல்லுறேன். அவர் பிரதமர் ஆகிறதுக்கு முன்ன சொன்னார், யூபிஏ கவர்மெண்ட் அண்ட் ருபி சீம் டு பி இன் காம்படிஷன் வித் ஈச் அதர், ஹூ வில் டம்பிள் டவுன் மோர். எது அதிகமாக வீழ்ச்சி அடையும், யூபிஏ அரசா மத்திய ஐக்கிய அப்படின்னு. மோடி பெரிய சாதனையாளர். நாங்க 10 வருடத்துல செய்யறத 18 மாதத்துல இவ்வளவு சிறப்பா செய்யறாரு பாருங்க. அவரை மாறிங்க ஒரு இதை மேனேஜ் பண்ணக்கூடிய சிறப்பாக தலைப்புச் செய்திகள் நீங்க தினம் இப்ப பல அழகா பட்டியலிட்டீங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறீங்க. ஆனா நிமிஷத்துக்கு அவர் புதிய, ஆனா உங்களை மாதிரி பேசுறவங்களுக்காகவே தலைப்புச் செய்திகளை நல்லா பண்ணி கொடுக்கிறாரு. அதுவும் நீங்களாம் உங்களுக்கு தலைப்புச் செய்திகளை மட்டும் பார்த்துக்கிட்டு போயிடுறீங்க. அதனுடைய கருத்துக்களை பார்த்தா என்ன செஞ்சிருக்காரு இந்த நாட்டுக்கு 18 மாதத்துல அப்படியே வானத்தை வில்லா வளைச்சிடுவேன், மணல கயிறா திரிச்சிடுவேன். நாங்க சொன்ன ஒண்ணு பண்ணது பாத்தீங்க. அந்த பக்கம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு என்னுடைய கேள்வி என்ன, இப்போ இந்திய ரூபாயோடைய நீங்களே நல்லா ஆரம்பிச்சு சொன்னீங்க. நாங்க இந்தியால என்ன ஒரு ரூபாய்க்கு சப்ளை அண்ட் டிமாண்ட், இவர் எக்கானமிஸ்ட் நல்லா தெரியும். அதிகமாக ரூபாய்க்கு டிமாண்ட் இருந்தா ரூபாயோட டாலர் டிமாண்ட் இப்ப $30 குறைஞ்ச பிறகு இந்தியாவில் வருஷத்துக்கு 3 லட்சம் 2-3 லட்சம் கோடி நம்ம இது மட்டும் வரி மட்டும் வருது. இது டாலர் நமக்கு தேவை குறைகிறது. ஏன்னா நீங்க சொன்ன $105 நீங்க $30 $28 வந்துருச்சு. அப்படி இருக்குச்சே நமக்கு டாலர் அதிகமா தேவையில்லை. பாருங்க ஜெனரலா இந்த மாதிரி ருப்பியோட விலை குறைஞ்சதுன்னா இது அதிகமாக எக்ஸ்போர்ட் அதிகமாகும். ஆனா எக்ஸ்போர்ட் படுமட்டமா இருக்கு. இவங்களுக்கு எக்கானமியை மேனேஜ் பண்ண தெரியல. இவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு தான் சூடோ ஹிந்துஸ், ஹிந்துத்வ அஜெண்டா, தலித்துகளுக்கு எதிராக கவனம் எக்கானமி சொல்றேன். ரெண்டு பேரும் மாதிரி ஒரு எலைட்டான பேனல் எக்கனாமில ஸ்ட்ராங்கான ஹோல்டர் கூடிய பேனல் வச்சுட்டு நான் வேற ஒரு வாதம் பண்ண விரும்பல. அசோசியம் நான் என்னமா நாட்களுக்கு நீங்க சொன்ன போல தலைப்பு செய்தி மட்டுமே பார்த்து நுனிப்புள் மட்டுமே மேயக்கூடிய ஆட்களா இருக்கலாம் நாங்க. ஆனா 18ஆம் தேதி அசோசியம் வெளியிட்ட அறிக்கையில இந்த ரூபாயுடைய மதிப்பு வீழ்ச்சி இந்த நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கு. அருண்ஜேட்லி சொன்னாருன்னா அவர் பாஜகவுடைய அமைச்சர். அசோசியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நான் நினைக்கிறேன். நல்ல அவசியம் இருக்கு. ஏன்னா தொழிலதிபர்களுக்கு they know which side of the bread is buttered. இன்னும் அரசுக்கு எதிராக அவ்வளவு சிரமமா சொல்லிட முடியுமா? ஏனென்றால் நான் நேர்மையா இருக்கேன். எந்த அரசையும் அதிமுக அரசையும் நான் மத்திய அரசையும் கண்டிச்ச நாள் தைரியமா நான் தொழில் செஞ்சா கூட. ஆனா பல தொழிலதிபர்களை செய்ய முடியாது. நீங்க ஒத்துக்கீங்கல்ல? பல தொழிலதிபர்களுக்கு அசோசியேஷன் ஸ்பெசிபிக்கா ஒரு ஆளுகின்ற அரசை அவ்வளவு சுலபமாக கண்டிக்க மாட்டாங்க. அசோசியம் சொல்லும் போது இந்த விலை வீழ்ச்சியை மத்திய அரசு மோடி அரசு திறமையாக கையாண்டிருக்கிறது என்று சொன்னா அது ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடுற வேலை. அவங்க ஆளுங்கட்சியை பத்தியோ மத்திய அரசு பத்தியோ பேசவே இல்லை. அவர் சொல்றது இந்த மதிப்பு வீழ்ச்சி இந்தியாவுக்கு ஒரு வகையில் நன்மை பயக்கக்கூடியது. கேளுங்களேன் நீங்க அவங்களை. ஏன்னா
அவங்க என்ன சொல்றாங்க, சைனாவுடைய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைகிறதுனால இது நமக்கு வந்து அதனால தான் சர்வதேச நாளைக்கு சைனா வந்து வீழும் போது இந்தியா ஆட்டோமேட்டிக்கா எழும் சொல்றாங்க. சிம்பிள்ங்க. ரூபாய் வீழ்ச்சி அடைந்தா எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியா இருக்கும்ல. இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு எக்ஸ்போர்ட் ஜாஸ்தி ஆகாது சார். எக்ஸ்போர்ட் ஜாஸ்தி ஆகாது, எக்ஸ்போர்ட்டுக்கு லாபம் அதிகமாகும். ரெண்டு வித்தியாசம் உங்களுக்கு தெரியாது சார். எக்ஸ்போர்ட் ஏற்றுமதிக்கான லாபம் அதிகம். ஒரே ஏற்றுமதி செகண்ட்ஸ்ல நீங்க சொன்னது தவறு எப்படின்னு நான் சொல்றேன். ஏனென்றால் ஒரு டாலருக்கு வாங்கினா ஒரு இதுக்கு வந்து 60 ரூபாய் ஒரு பொருள் இருந்தது, 30 ரூபாய் இருந்ததுன்னா 2 பொருள் வாங்கலாம். ஆனா இப்ப 60 ரூபாய் ருப்பியோட விலை இருக்கிறதால அதிகமாக டாலருக்கு, ஒரே டாலருக்கு மதிப்பு அதிகமா இருக்கு. டாலரோட விலை அதிகமா இல்ல, 2 பொருள் வாங்க முடியும். 30 ரூபாய் இருக்கிறது 60 ரூபாய் இருக்கு சார். நான் சொல்ற சிம்பிள் லாஜிக் சார். ரூபாயோட மதிப்பு வீழ்வதன் மூலமாக இன்றைக்கும் கூட திருப்பூர் உள்ளிட்ட பகுதியில் ஏற்றுமதியாளர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்களுக்கு கூடுதல் பணம் கிடைக்கும், கூடுதல் லாபம் கிடைக்கும், அவ்வளவுதான். அதற்காக ஏற்றுமதி அதிகரிக்கணும் முடியாது என்றால் பொருள்களின் விலையை குறைத்ததால குவான்டிட்டி ஆஃப் பொருள், அதாவது எவ்வளவு ஒரு பொருளை விற்கிட்டு 30 ரூபாய் போறது இல்ல, அதிகமா பொருள் விட்டு காம்படிஷன் அதிகமாச்சு உங்களுக்கு பொருள்களை அதிகமாக விற்க முடியும். எக்ஸ்போர்ட் அதிகமாகணும் ஆகும். உலக நாடுகள் இது மாதிரி ஆகியிருக்கு. டிவேல்யூ பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் எக்ஸ்போர்ட்டை அதிகரிக்கவும் இம்போர்ட்டை குறைக்கவும் டிவேல்யூவேஷன் சில நாடுகள் செய்வது உண்டு. இவருக்கு இக்கானமியும் மேனேஜ் பண்ண தெரியல, மற்றவற்றையும் மேனேஜ் பண்ண நீ போக வேணாம். திரு ராமசுவரன் கேட்க விரும்புறேன். திரு அமெரிக்க நான் குறிப்பிட்ட போல 2013 அக்டோபர் மாதத்துல நரேந்திர மோடி அவர்கள், அப்போது பிரதமராக இல்லாத நரேந்திர மோடி அவர்கள் சொல்றாரு, மத்திய அரசும் இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பும் ஐசியூவில் இருக்கின்றன, கிரிட்டிக்கல் கேர்ல இருக்கின்றன. என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு நீங்க இவரை தமிழ்நாட்டு மக்கள் இவரை போய் நீங்க எங்க மத்திய நிதியமைச்சரா டெல்லிக்கு அனுப்புனீங்களே சொல்லி சிதம்பரத்தை மறைமுகமாக குறிப்பிட்டு இதே சென்னையில பேசினார். யாரு? நரேந்திர மோடி அவர்கள். எந்த விமர்சனம்? ரூபாயோட மதிப்பு வீழ்ந்ததுக்காக வைக்கப்பட்ட விமர்சனம். சுஷ்மா ஸ்வராஜ் அதே சொன்னாங்க, ராஜ்நாத் சிங் அதே சொன்னாங்க. இன்னைக்கு 68 ரூபாய் வந்திருக்கும் போது யாருமே அதை பத்தி பேசவே இல்லை. அடுத்த விஷயம் பார்த்து போயிட்டு புதுசா என்ன நியூ இந்தியா என்ன கொண்டு வரலாம் பார்க்க போயிட்டாங்க. கூட பேசினாங்க. நான் பேசலாமா நாராயணன்? பிளீஸ். முதல்ல இந்த பிரச்சனைகளை பத்தி அடிப்படையாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நான் நாராயணனோட இதே சப்ஜெக்டை பத்தி பேசி இருக்கின்றேன் சில வருடங்களுக்கு முன்பாக. இன்று நான் சொல்றேன் 68 ரூபாய் இன்னைக்கு இருக்குன்னா இது 72 ரூபாய் வரைக்கும் போவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. இன்னும் மோசமா இருக்கு, வீழ்ச்சி. லெட் மீ, இது மோசமாங்கிறத விட ஏன் காரணம் இன்னும் கீழே எஸ் ஆகிறதுக்கு. ஏனென்றால் போன வருஷம் இதே மாசத்துல ஒரு உலக பொருளாதார கான்பரன்ஸ்ல நான் பேசினேன், இப்படி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். இன்னும் சொன்னது என்னன்னா, எக்ஸாக்ட்லி நான் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் ப்ரெடிக்டட், இட்ஸ் மை பேப்பர், அதுல இட் இஸ் ப்ரெடிக்டட், அது ஆயில பத்தி, இட் இஸ் ப்ரெடிக்டட் டு பி மூவிங் இன் த ரேஞ்ச் ஆஃப் 50 and 20 barrels, $20 a barrel அப்படிங்கிற மாதிரி நான் போன வருஷம் நான் அதை பத்தி சொன்ன போது சில பேர் அந்த வேர்ல்டு எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ்ல பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க, என்னவோ இவன் 2 கண்டானா பேசுறானோ அப்படிங்கிற மாதிரி. ஐ செட் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் பிகாஸ் உலகத்துல அது ஒரு முக்கியமான காரணத்தை சொன்னேன். அதை நான் திருப்பி நான் இங்க வலியுறுத்த விரும்புகின்றேன். 1994 உலகத்துல 33% குளோபல் எக்கானமி யார்கிட்ட இருந்ததுன்னா அமெரிக்காட்ட இருந்தது. அது இப்ப 20% ஆகிவிட்டது. அதே 1994 சீனாவுடைய கான்ட்ரிபியூஷன் வேர்ல்டு எக்கானமி எவ்வளவு இருந்தா 8%. அது எவ்வளவு ஆயிடுதுன்னா அது 33% ஆயிடுது. யூரோப்பியன் யூனியன் அது ஒரு பின்னடைவு ஆயிடுச்சு சைனாவுக்கு. கேளுங்க, அதான், அதாவது அது யூரோப்பியன் யூனியன் முன்னாடி 25% இருந்து இப்ப 10% ஆயிடுது. ஆகவே இப்ப உலக பொருளாதாரம் என்பது மிக தள்ளாடி கொண்டிருக்கின்ற நிலைமையில இருக்கின்றது. சரியா இருந்தா திரு சிதம்பரம் அவர்கள் இருந்தபோதும் சரி, திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் இருந்தபோதும் சரி, சர்வதேச அளவுள்ள இந்த மாதிரி பொருளாதார மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்க சொன்ன போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் சர்வதேச நிலைமையை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதன் 2009 பிறகு கூட கொஞ்சம் எந்திரிச்சு வரும்போது நாங்க மத்திய அரசுடைய சாதனைன்னு அவங்க சொன்னாங்க. நான் என்ன கேட்கிறேன், இதே சர்வதேச காரணங்களை தான் அவர்களும் பட்டியலிட்டார்கள், நீங்களும் பட்டியலிட்டார்கள். நீங்க எப்படி பேலன்ஸ்? மத்திய அரசுடைய செயல்பாடு ஒன்று இருக்கும் இல்லையா? நீங்க சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயுடைய விலை குறையுது, இந்தியா ரூபாயோட மதிப்பு குறையுது, அமெரிக்காவுடைய பங்களிப்பு குறையுது, சைனாவுடைய ரோல் கூடுது, இதெல்லாம் பாக்குறோம்ல. அப்ப இதே ஒட்டி நம்முடைய பாலிசில நம்ம ஏற்படுத்திய மாற்றம் என்னன்னு நான் கேட்கிறேன். எக்ஸாக்ட்லி சார், அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, உலகத்துல 2 முக்கியமான எக்கனாமிக் பவர்ஸ் இருக்காங்க. ஒன்னு அமெரிக்கா, அடுத்தது சீனா. இன்னைக்கு சீனா தள்ளாடுறதுனால அதிகமாக ஆயில் கன்சியூம் பண்ற நாடு என்பது சீனா நாடு.
அதே மாதிரி கமாடிட்டிஸ் அதிகமாக யூஸ் பண்ற நாடு என்பது சீன நாடு. இப்ப இவைகளெல்லாம் வாங்கல அப்படிங்கும் பொழுது உலக அளவில் அது டிபாயிண்ட் இருக்கு. ஒரு விஷயம். இரண்டாவதாக இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் காரணம் நான் கேக்குறது காரணம் இல்லாம நீங்க எப்படிங்க புரிஞ்சுக்கிறேன் நீங்க சில விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க ரூபாவை எப்படி அதாவது ஒரு நாட்டினுடைய நாணயத்தினுடைய மதிப்பு எப்படி இருக்கிறது 4-5 காரணம் சொல்லுவாங்க. ஒன்னு, முதல் காரணம் ஜியோ பொலிட்டிக்கல் கண்டிஷன், உலக அளவில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கறத பாக்குறாங்க. சார் நீங்க திரும்பவும் இல்ல நான் என்ன சொல்ல வரேன், இல்ல உங்க அளவுக்கு எனக்கு பொருளாதார ஞானம் கிடையாது. நிச்சயமா உங்களுக்கு இணையாவது நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அருண்ஜேட்லிக்கும் பிரணாப் முகர்ஜிக்கும் சிதம்பரத்துக்கும் இருக்குன்னு நீங்க உங்களுக்கு இணையாவது இருக்குன்னு ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர்கள் நிதியமைச்சராக இருந்தபோது திரு சிதம்பரம் மற்றும் பிரணாப் இருந்தபோது உங்களை போன்றே காரணங்கள் சொன்னார்கள். அமெரிக்கால ரூபாய் டாலர் மதிப்பு விழுந்துருச்சு, அங்க அவங்க கடனை பூரா திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நெருக்கடி 1000 சொல்லிட்டாங்க. நான் சொல்றது காரணங்களை சொல்வது அரசுடைய வேலை இல்ல. இங்க ராமசுப்ரமணியன் ஒரு பொருளாதார வல்லுநராக மட்டுமல்லாமல் பாஜகவுடைய பிரமுகராக இருக்கிறார். அப்ப காரணங்களை சொல்வதற்கு 100 வல்லுநர்கள் இருப்பார்கள். அதற்கு ஏற்ற காரியங்களை செய்வதற்கு தான் மத்திய அரசு இருக்க வேண்டும். நீங்களும் அவர் சித்தப்பா அடிச்சாரு, பெரியப்பா கடன் வாங்கிட்டாரு, அவர் தாத்தா தங்க வாங்கினாருன்னா அப்ப நீங்க என்ன பண்றீங்க கேள்வி வரும்ல. எக்ஸாக்ட்லி. ரொம்ப I come to the point straight. நீங்க இந்த நிலைமையில இப்படிப்பட்ட உலகமே பொருளாதார நிலையில தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலைமையிலும் கூட I am reiterating, இன்னைக்கு உலக அளவிலே பொருளாதார வளர்ச்சி என்பது இந்தியாட்ட தான் இருக்கு. அதாவது நான் சொல்லல, நான் இப்ப பாஜக காரன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணு இக்னோர் பண்ணுவீங்க. It is said by IMF, International Monetary Fund. Please allow me, my dear friend. இல்ல சார், நான் கேள்வி வரைக்கும் நீங்க எப்படி கடந்த ஆண்டே நீங்க இந்த மாதிரி crude oil விலை வீழும் சொல்லி நீங்க கண்டுபிடிச்சீங்களோ அத மாதிரி இப்ப இந்தியா நம்பி தான் பொருளாதாரமே இருக்கு, உலக பொருளாதாரம் இருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு prediction. நான் கேக்குறது ரொம்ப எளிமையான கேள்வி, ரொம்ப பேசிக்கான கேள்வி. ரூபாயுடைய மதிப்பை உயர்த்துவதற்கு மத்திய அரசு செய்யறது என்ன? இவ்வளவுதான் சார். அதுதான் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இவ்வளவு இன்ஸ்பைட் ஆஃப் சோ மச் ஆஃப் ப்ராப்ளம் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம நாடு ரொம்ப ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கின்றது. ஏன்னா அதுக்கு நான் வரேன். பொருளாதார வளர்ச்சி என்பது 7.5% இந்த வருஷம் இன்டர்நேஷனல் மானிட்டரி 2015 பத்தி பேசுகின்றார்கள். சீனா 6.9. அடுத்த வருஷம் இந்த 2016 என்ன இருக்க போறதுன்னா 6.3. அதுக்கு அடுத்த வருஷம் 6% தான் இருக்க போகுது. ஆகவே அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உலகத்துக்கு இருக்கிறதுங்கிறது சீனா இருக்கின்றது. அடுத்த இந்தோனேஷியா இது போன்ற பிளீஸ் சில கேள்விகளை கேட்டு பதில் சொல்ல விட மாட்டேன்றீங்க. பிரிக்ஸ்ங்கிற நான் கேட்ட கேள்வி நீங்க பதில் சொன்னதா என்னுடைய நீங்க பல புள்ளிவரங்கள் அடுக்குறீங்க. உங்களுடைய ரிசர்ச் இன்னும் அடுத்த நாள் வீடு கட்ட முடியாது. நான் கேட்கறது மத்திய அரசு நடவடிக்கை. இதெல்லாம் புரியுது எனக்கு, ஓகே, இதெல்லாம் ப்ராப்ளம், ரைட், ஓகே. இதற்கான சொல்யூஷன் மத்திய அரசு என்ன இருக்கு? இல்ல நாராயணன் பிளீஸ் நீங்க முதல்ல பேசுவோம், நான் பேசவே இல்ல. இப்ப இன் ஸ்பைட் ஆஃப் சோ மச் ஆஃப் ப்ராப்ளம் இன்னைக்கு பிலிப்புங்கிறது நம்முடைய நாட்டினுடைய உள்நாட்டு பொருளாதாரம் எக்ஸ்போர்ட்ஸ் அவர் சொன்னது போல அதிகமாக இல்ல. இன்னும் சொல்ல போனா கடந்த ஒரு 2-3 வருஷத்துல பாத்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு குறைந்திருப்பது என்பது எக்ஸ்போர்ட்ஸ். ஏன்னா வாங்கறது யார் ஆள் இருக்கான்? யூரோப்பியன் யூனியன் அவன் தள்ளாடிட்டு இருக்கான். இன்னைக்கு அமெரிக்காவுக்கு நீங்க நல்லா இருக்குன்னா ஆக்சுவலா எம்ப்ளாய்மெண்ட் தான் நல்லா இருக்க, அவங்களுடைய எக்கானமி நல்லா இல்ல. இன்னைக்கு 2.4% தான் இன்னைக்கு அவங்களுடைய எக்கானமி. ஆகவே உலகத்தில் நான் விற்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க சொன்னது போல டாலருடைய ரூபா மதிப்பு அப்படி குறைவா இருக்குன்னு நிறைய ஏர்னிங்ஸ் வரும்னா நான் வச்சுட்டு இருக்கேன் சார். ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க சொல்லித்தான் நான் தங்க இறக்குமதியை குறைச்சேன், டீசல் இறக்குமதியை குறைச்சேன், நீங்க சொல்லித்தான் ஸ்டார்ட் அப் இந்தியா ஆரம்பிச்சேன். எல்லாமே நீங்க பிளான் பண்ணதான். அப்புறம் திடீர்னு வாங்குறதுக்கு யாருங்க இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. In spite of so many problems, அது எக்ஸ்போர்ட்ஸ் நான் பத்தி பேசுறேன். நான் we are giving சார். இப்ப அதிகமாக இப்ப இந்த இத பத்தி க்ரூட் ஆயில பத்தி பேசிட்டு இருக்கோமே, இதுக்கு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா we are giving more importance for infrastructure development in India. கவர்மெண்ட் இப்ப பிரைவேட்டால முடியாதுங்கிற நிலைமையில கூட இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ங்கிறதுக்கு ட்ரெமெண்டஸ் இம்பார்ட்டன்ஸ் இஸ் பீயிங் given. உங்களுக்கு தெரியும், நீங்க மறக்க மாட்டீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து இன்சூரன்ஸ்ல இருந்து மத்திய அரசு நம்பிக்கை கொண்டிருப்பது பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் பற்றி. அதுக்கு நான் பதில் சொல்றேன்.
அப்படிதான் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் இருந்தாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அது வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் நீங்க இப்ப ஐ திங்க் நீங்க இந்த பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்க. சென்ட்ரலைஸ் செஸ் அதிகமா இருக்கு பெட்ரோல் அண்ட் டீசலுக்காக சமீபத்திலும் இருக்கு. 7 முறை கூட்டிருக்காங்க. 14 நவம்பருக்கு அப்புறம் 7 முறை கூட்டிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. நான் அதாவது இன்னும் சொல்ல போனா ஸ்பெசிபிக்கா நாங்க வந்த பிறகு 8 தடவை நீங்க ஸ்பெசிபிக்காக எடுத்துங்க. அந்த பணம் எதுக்கு தெரியுமா போறது? 15,000 கிலோமீட்டர் ரோட்ஸ் போடுறதுக்கு. That is a very big. இல்ல நீங்க ஏன்னா உலகத்துல நீங்க பாதுகாப்பு சொல்றீங்க சார். நீங்க ரோடு போடுறதுக்கா பயன்படுத்துறீங்க நான் மறுக்கல. காங்கிரஸ் அரசு ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் போட்டது போது நீங்க வந்து 30 கிலோமீட்டர் நான் வைக்கிறேன் சார். 30 கிலோமீட்டரும் டோல் போட்டு நீங்க கட்டணம் வசூலிச்சிருங்க என்கிட்ட. சார் முதல்ல ரோடு சார் அது முடியும். ஃபர்ஸ்ட் வந்து அத பத்தி நான் பேசணும். ஒரே ஒரு செகண்ட் நான் சொல்றேன். அதாவது எந்தெந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம நாராயணன் ஒத்துப்பார்னு நினைக்கிறேன் சார். சார் யூரோவுடைய வேல்யூ எவ்வளவு தெரியுமா குறைஞ்சிருக்கு? 7.6%. இன்னைக்கு அதிகமா இன்னும் குறைஞ்சு போயிருக்கு. அமெரிக்கா இந்தோனேஷியன் டாலர் 8%. ஒரே நிமிஷம். அவர் மோடி அவர்கள் மறைச்சு எவ்வளவு ரூபாய் இல்லங்க. யூரோ வீழட்டும், டாலர் வீழட்டும், இந்திய ரூபாய் வீழக்கூடாது. அதற்கு என்ன நான் கேட்கிற வெள்ளந்தியா இருக்கும். எக்கனாமிக்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும் சார். அதாவது ஜியோ பாலிடிக்ஸ் ரொம்ப முக்கியம். ட்ரேடுங்கிறது ரொம்ப முக்கியம். சொல்ல மாட்டாரு. இன்ஃப்ளேஷன் என்பது முக்கியம். காரணங்களை சொல்லிட்டு எடுக்க முடியும். கடைசி வரைக்கும் தவறான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்திருக்காரு. ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட் நீங்களே ஒத்துக்குவீங்க. 26 நான் ஸ்பெசிபிக் டேட் கொடுக்கிறேன். 26/5/2014 இவர் ஆட்சி எடுத்தாரு. அன்னைக்கு என்ன வேலை தெரியுமா? ஒரு டாலருக்கு 58.6299. இன்னைக்கு என்ன தெரியுமா? 68.02. எத்தனை சதவீதம் தெரியுமா? கணக்கு போடுங்க. 8%, 18%. யா 58 10 divided by 58 யார் வேணாலும் போட்டு பார்க்கட்டீங்க. சோ we leave that out. இவர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு உள்நாட்டு இதை பத்தி பேசினாரு. என்னங்க நான் வெளிநாட்டை பத்தி பேசலீங்க. டாலர் பயலாம் இல்லைங்க. அடித்தட்டு ஏழை என்ன பண்றாங்க? இந்தியாவில் மேனுபேக்சரிங் செக்டர் யூபிஐ இருக்கு 5.2%. இவங்க வந்த அப்புறம் நெகட்டிவ் -3.2%. இது வந்து என்னாச்சு? எலக்ட்ரிசிட்டி நாங்க ப்ரொடியூஸ் பண்ணது 10%. இவங்க வந்து 0.7%. பிஹெச்இஎல் சொல்றாங்க 25 இதை வந்து மூடி இருக்காங்க. ஏன்னா உற்பத்தி பண்றது வாங்கறதுக்கு இல்ல. இந்தியாவில் நாங்க இருக்கு கிராமத்துல டிராக்டர் வந்து 6.3% அதிகமாச்சு. இந்த 5.8% தொழில்துறையில இந்தியாவுடைய வளர்ச்சி மைனஸ்ல போயிட்டு இருக்குதா? தொழில்துறையில நான் சொல்றது மேனுஃபேக்சரிங் செக்டர். ஆமா, தொழில் மேனுஃபேக்சரிங் செக்டர். யூ கேன் கோ யூ கேன் இந்த -3.2%. எப்போ ஸ்டேட் பண்றது? எப்போ இன்றைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன். இல்லங்க, அது வந்து 1 மாத புள்ளி வருமா, 3 மாத புள்ளி வருமா, ஓராண்டு? இந்த 1.8 வருஷம் 1.5 வருஷம் தரல. இல்ல சார், நீங்க இந்த 18 மாதத்துல டிராக்டர் வந்து கிராமங்கள்ல வளர்ச்சியை நான் கேட்க ரொம்ப எளிமையான கேள்வி சார். நீங்க உற்பத்தி துறையில இந்தியாவுடைய வீழ்ச்சி, இந்தியாவோட வளர்ச்சி மைனஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எந்த மாத புள்ளி வரும்? எத்தனை புள்ளி வரும்? 1 மாத புள்ளி வருமா? ஆமா, போன மாதத்துல இந்த மாதத்துக்கு இந்த ஜும்லா சர்க்கார் என்ன பண்ணாங்க? மாத்திட்டு 2.2% இந்தியாவுடைய தூக்கி காமிக்கிறாங்க. சும்மா வித்த கட்டுற மோடி 2011 படி தான் பண்ணணும் சொல்லி எல்லாருமே ஏத்துக்கிட்டு பண்ண சார். இவங்க பண்ண முடியுமா சார்? அப்போ நீங்க சொல்லி மிஸ்கைட் பண்ணாங்க. 10% சொன்னோம்ல, எங்க சதவீத வளர்ச்சிக்கு நீங்க உண்மையா சொல்லுங்க. நான் இல்ல சொல்ல 6.9 நீங்க இருக்கும்போது நான் 7 இல்ல எந்த ஓல்ட் மெத்தட்ல சோ யூ கான்ட் சே இட் அண்டர் ஓல்ட் மெத்தட். 2011 படி கனெக்ட் பண்ணாத நீங்க பண்ணல சார். இல்லையா? நான் நீங்க பண்ணாம அப்ப அத மாத்தி பண்ணணும் இல்ல சார். நீங்க அந்த கிரெடிட் கொடுங்க. 6.9 நீங்க சொல்லி பண்றது 4.7 நாராயணன், நீங்க சொன்ன கணக்கு 4.7.
நாங்க உங்களுக்கு சொன்னது 6.9. So we have given you credit. இப்ப இருக்கிற 7.4% எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாத்துறாங்க. லைஸ் டேம் லைஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மோடி ஜி. அப்ப நீங்க பேசும்போது யாருமே பொய் சொல்லிட முடியாது. பொய் சொல்லிட்டாலும் உங்களை போன்ற பொருளாதார வல்லுநர் அதெல்லாம் விட்டுற மாட்டாங்க. நிச்சயமாக இதுல வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு சுலபமான ஒரு குழப்பமும் இல்ல. குளோபல் ஆரம்பத்திலே சொன்னது போல உலக அளவிலே நடந்து கொண்டு ஒரு தப்பித்துக் கொண்டிருக்கிறது. நான் உலக வங்கி நம்மை நம்புகிறது, பாஜக நம்புகிறது. இது மாதிரி வந்து சரியான திசையில் தான் போயிட்டு இருக்கு இந்திய பொருளாதாரம். சாமானிய மக்கள் இந்த மாதிரி எண்களை பார்க்கும்போது இந்திய ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடைந்தால் இந்தியாவுடைய மதிப்பை வீழ்ச்சி அடைந்த போல ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி என்பது இந்தியாவோட மதிப்பை வீழ்ச்சி போல நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டால் அந்த பாலனை எல்லாருமே பார்க்கிறார்கள். இது எப்படி மத்திய அரசு கையாள போகிறது? இந்த ரூபாய் வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதற்கான நடவடிக்கை மத்திய அரசு எடுக்க போகிறதா? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.